இன்னைக்கு பூரி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இன்னைக்கு பூரி செய்யறதுக்கு நம்ம 2 கப்பு கோதுமை மாவு எடுக்கிறோம். இந்த கப்ல தான் 2 கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். 1/2 கப்பு மைதா மாவு எடுக்க போறோம். இப்போ இது கோதுமை மாவு 2 எடுத்தாச்சு. 1/2 கப் மைதா மாவு நம்ம சேர்த்துக்கிறோம். சேர்த்து இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். பாருங்க, கொஞ்சமா சால்ட்டு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம மாவு எடுத்த அதே கப்பில் ஒரு 1.25 கப் வர அளவுக்கு தண்ணி. பாருங்க, ஃபர்ஸ்ட் நான் 1 கப்பு போட்டிருக்கேன். இப்போ நம்ம நல்லா பிசைஞ்சு விடலாம். மாவு பிசைஞ்சு விட்டு திரும்பி நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா அந்த 1 கப்பை கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றிட்டு நம்ம சேர்த்துக்கிறோம். இன்னொரு 1/4 கப் எடுத்திருக்கேன் பாருங்க. இப்போ தண்ணி போட்டு நல்லா நம்ம மாவை பிசைகிறோம். பிசையும் போது இது ஒட்டாம கைக்கு வரணும். பாருங்க, இந்த மாதிரி நம்ம மாவு பிச்சு எடுக்கும்போது பாருங்க, கையில ஒட்டலை, அதே சமயம் மாவு தண்ணியா இல்லை, கையிலையும் ஒட்டலை தண்ணியாவும் இல்லை, அப்படியே சாஃப்டா இருக்கு. பாருங்க, இந்த மாதிரி தான் இருக்கணும் மாவு. இதை நம்ம மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம மாவு அப்படியே மூடி போட்டு ஊற வச்சிடலாம். இருக்கட்டும். பாருங்க, 10 நிமிஷம் ஆச்சு. இப்போ நம்ம மாவை எடுத்து கையில பாருங்க ஒட்டாம வந்திருக்குல்ல. இப்போ இப்படி இருக்கும். நம்ம எண்ணெயெல்லாம் தொடணும், நெய் போடணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. பாருங்க, அழகா வருது பாருங்க. இப்போ நம்ம இதை வந்து என்ன பண்ண போறோம்னா சின்ன சின்ன உருண்டையா உருட்ட போறோம். இப்போ நம்ம பூரி செய்யும்போது அப்படியே எடுத்து அப்படியே போட்டோம் அப்படி மாதிரிலாம் இல்லை. பாருங்க, இந்த மாதிரி சின்ன உருண்டையா உருட்டணும். பாருங்க, மாவு தண்ணியாவும் இல்லை, நம்ம உருண்டையா வருது பாருங்க. நம்ம கையில 2 கையிலையும் வச்சுட்டு கொஞ்சம் அழுத்தம் கொடுக்கணும். அழுத்தம் கொடுத்து உருட்டணும் உள்ளங்கையில வச்சு. பாருங்க, இந்த மாதிரி எடுத்துட்டு இந்த மாதிரி கையில வச்சு நம்ம நல்லா உருட்டும் போது 2 கையிலையுமே ஒட்டாது, மாவு சாஃப்டா இருக்கும். ஒட்டாம சூப்பரா நமக்கு ரவுண்டாவே வரும் அந்த பால். பாருங்க, அந்த மாதிரி நம்ம உருட்டி வைக்கும் போது தான் அது தேய்க்கும் போது நம்ம கரெக்டா வரும். இதுல பாத்தீங்கன்னா சிறிய உருண்டில உருட்டுவதில் நல்லா அழுத்தி உருட்டும் போது தான் நம்ம தேய்க்கும் போது அது கரெக்டா வரும். அப்பதான் பூரி பாத்தீங்கன்னா நம்ம தேய்க்கும் போது ஓட்ட வீழாது. அதுக்கப்புறம் எண்ணெய் குடிக்காது. அப்ப அந்த ஓட்டை இருந்துச்சுன்னா அந்த ஓட்டையில எண்ணெய் போகும், எண்ணெய் குடிக்காம இருக்கும். சரிங்களா? கரெக்டா நம்ம உருட்டும் போதே இந்த உருண்டை மேல கூடெல்லாம் வரக்கூடாது. அதனாலதான் நம்ம கையில வச்சு அழுத்தமா உருட்டுறது. இப்ப நம்ம தேய்க்க போறோம். உருட்டி வச்சிருக்கோம், தேய்க்க போறோம். தேய்க்கும் போது பாத்தீங்கன்னா நான் 2 டைப்ல உங்களுக்கு சொல்லித்தரேன். பாருங்க, ஒண்ணு வந்து லைட்டா ஆயில் தொட்டுட்டு அப்படியே நம்ம 2 பக்கமும் ஆயில் தொட்டுட்டு அப்படியே தேய்க்கலாம். லைட்டா தொட்டா போதும் ஆயில். அந்த மாதிரி ஆயில் தொட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மாவு போட்டு நம்ம தேய்க்கலாம். இப்போ ஆயில் தொட்டதை நான் தேய்ச்சிட்டு இருக்கேன். பாருங்க, ரவுண்டா வருது பாருங்க. நம்ம வந்து ரொம்ப தேய்க்க வேண்டியதில்ல. ரொம்ப பெருசா வீட்டுக்கு நம்ம செய்யற பூரியெல்லாம் ரொம்ப பெருசா தான் செய்யணுங்கிறது இல்லை. பெருசா வச்சோம்னா அப்புறம் எண்ணெய் ஊத்துற பாத்திரமும் பெருசா வைக்கணும், எண்ணெய் நிறைய ஊத்தி செய்யற மாதிரி இருக்கும். நம்ம வீட்டுக்கு செய்யறதெல்லாம் இந்த மாதிரி இந்த சைஸ்ல செஞ்சோம்னாவே போதும். பூரியும் நல்லா உப்பலாவும் நமக்கு வரும். பாருங்க, இந்த மாதிரி நம்ம தேய்ச்சி எடுக்கலாம். இப்ப எண்ணெய் போட்டதை நான் தேய்ச்சி எடுத்து வச்சிருக்கேன். அவ்வளவுதான். பாருங்க, ரொம்ப சிம்பிள். பியாம வருது பாத்தீங்களா? அந்த மாதிரி நம்ம இப்போ எண்ணெய் போட்டு தேய்க்கிறதெல்லாம் அந்த மாதிரி தேய்ச்சி எடுத்து வைக்கலாம். அதுக்கப்புறம் இது ஒரு டைப். இதுல என்ன ஸ்பெஷல் கேட்டீங்கன்னா, இந்த எண்ணெய் போட்டு தேய்க்கிறத வந்து நம்ம ஆயில்ல போட்டு பொரிச்சு எடுக்கும் போது ஆயில் வந்து கலர் சேஞ்ச் ஆகாது. அதாவது இந்த மாவெல்லாம் அதுல வந்து பட்டு ஆயில் கருப்பாகாது. மாவு போட்டு நம்ம தேய்ச்சி எடுத்தோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை நம்ம ஆயில்ல போட்டு பொரிச்சு எடுக்கும் போது அந்த மாவெல்லாம் எண்ணெயில பட்டு எண்ணெய் கொஞ்சம் கலர் மாதிரி கொஞ்சம் கருப்பான மாதிரி தெரியும். இதுதான் டிஃப்ரெண்ட். நமக்கு அப்படியே இருக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம எண்ணெய் போட்டு லைட்டா போட்டு தேய்ச்சி எடுக்கலாம். இந்த மாதிரி மாவு போட்டு தேய்க்கலாம். மாவு போட்டு தேய்க்கும் போது தேய்க்கிறதுக்கு ஈஸியா இருக்கும், இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதாவது ஆயில் போட்டு தேய்க்கிறத விட மாவு போட்டு தேய்க்கிறது வந்து கொஞ்சம் நமக்கு ஈஸியா வரும். சீக்கிரமாவும் தேய்ச்சி எடுக்கலாம். பாருங்க, ரவுண்ட் ஷேப்ல நம்ம சீக்கிரமாவும் தேய்க்கிற மாதிரி வரும். இந்த 2 டைப்ல நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம்.
இப்போ இது வந்து உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அது அந்த மெத்தடு நீங்க செஞ்சு பாருங்க. மாவு போட்டு செஞ்சோம்னா எண்ணெய் வந்து கருப்பாகும். அது வேண்டாம், நம்ம எப்படி எண்ணெய் நம்ம சட்டியில வைக்கிறோமோ அதே மாதிரி எண்ணெய் இருக்கணும். பூரி சுட்டு முடிச்சதுக்கு அப்புறமாவும் அப்படின்னா நீங்க ஆயில் போட்டு கூட லைட்டா தேய்க்கலாம். ஆனா பூரி வந்து ரொம்ப நைஸா தேய்க்க கூடாது, கொஞ்சம் திக்கு இருக்கணும். ரொம்ப திக்கா இருக்கக்கூடாது, லைட்டா நான் செஞ்ச மாதிரி அந்த உருண்டை அந்த சைஸ்ல இருந்துச்சுன்னா கரெக்டா இருக்கும். பாருங்க, இப்ப நம்ம எல்லாம் தேய்ச்சிட்டோம். இப்போ நான் எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்ப நம்ம எண்ணெயில போட போறோம். பாருங்க, நான் ஆயில் போட்டிருக்கதை தான் ஃபர்ஸ்ட் போட்டுட்டு இருக்கேன். போட்டுட்டு பூரியை உள்ள போட்டுட்டு லைட்டா அந்த கரண்டியை வச்சு நம்ம தொட்டோம்னா அந்த பூரி அப்படியே உப்பிக்கிட்டு எழும்பும். பாத்தீங்களா, உப்பிக்கிட்டு அப்படியே உப்பெல்லாம் வந்திருக்கு. லைட்டா நம்ம டச் பண்ணி விடணும், ரொம்ப ஃபோர்ஸா குத்திடக்கூடாது. குத்துனீங்கன்னா ஓட்டை ஆயிரும், அப்புறம் எண்ணெய் குடிக்கும், அப்புறம் பூரி மாதிரி வராது, அப்பளம் மாதிரி வரும். ஸோ நம்ம வந்து இப்போ பூரியாவே அழகா உப்பெல்லாம் எடுத்திருக்கோம். பாருங்க, ரவுண்டா இருக்கு, ஓட்டை இல்லாம இருக்கு. இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு பொரியா போட்டு இந்த மாதிரி தான் பொரிச்சு எடுக்கணும். பாருங்க, லைட்டா தான் டச் பண்ணணும். அப்படி டச் பண்ணும்போது நம்ம பூரியை போட்டுட்டு லைட்டா டச் பண்ணும்போது அந்த பூரி அப்படியே உப்பெல்லாம் எலும்பிடும். எலும்பும் போது அப்படியே நம்ம அதை லைட்டா திருப்பி விடுறோம். பாருங்க, பூரி வந்து லைட்டா செவந்து பொன்னிறமா வரும்போது நம்ம எடுத்தாதான் பூரி டேஸ்டா இருக்கும். சில பேர் போட்டுட்டு அப்படியே திருப்பி விட்டுட்டு அப்படியே எடுப்பாங்க, அது வெள்ளையாவே இருக்கும். அந்த வெள்ளையாவே இருக்கும்போது நமக்கு டேஸ்ட் வந்து கம்மியா இருக்கும். ஆனா இந்த மாதிரி பொன் முருவலா நீங்க எடுக்கும்போது ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த பூரிக்கு பாத்தீங்கன்னா நம்ம உருளைக்கிழங்கு குருமா வச்சு சாப்பிடலாம், தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடலாம், செம்ம டேஸ்டா இருக்கும். இப்ப பாருங்க, அந்த எண்ணெய் போட்டு தேய்ச்சது அப்படியே எண்ணெய் அப்படியே தான் இருக்கும். நமக்கு வந்து அந்த கலர் அப்படியே மாறாது. நம்ம மாவு போட்டு தேய்ச்சி வச்சிருக்க பூரியை பாத்தீங்கன்னா அந்த மாவெல்லாம் அதுல வந்து எண்ணெயில சேர்ந்துடும் அடியில. இதுதான் நமக்கு அந்த டிஃப்ரெண்ட். இதெல்லாம் நீங்களும் இது மாதிரி இந்த பூரி வந்து செஞ்சு பாருங்க. ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி பூரி வந்து நல்லா புசு புசுன்னு வந்தாவே பார்க்கும் போதே நமக்கு பூரியை சாப்பிடலாங்கிறது வந்து நமக்கு தோணும். வீட்டுல இருக்க எல்லாருமே நல்லா புசு புசுன்னு பூரியை பார்த்தோன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. 2 பூரி இல்ல 4 பூரி விரும்பி சாப்பிடுவாங்க எக்ஸ்ட்ராவா. ரொம்ப அருமையா இருக்கு. நீங்களும் செஞ்சு பாருங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.